பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஜூலை 20, 2025 ஞாயிறு காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருமண மண்டபம், வதிஷ்டபுரம், திட்டக்குடி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 நாளா மரியாதைக்குரிய மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ், எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் கூட சரசம்மன்னு வாத்தாப்பா உங்களை பெத்து விட்டுருக்காங்களாடா, ஏன்டா பட்ட இடத்துல வந்து பஞ்சு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாய் போய் இருக்கிறாராங்க. அவர் மட்டும் என்னங்க பண்ணுவாரு? நினைச்சு பாருங்க, அவருக்குன்னு நடக்குது. அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தாலும் தெரியும். துணை பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு பதவியை, கௌரவமான பதவின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் பார்த்து பொன்முடிக்கு கொடுத்தாரு. அவர் வந்து நின்னுங்கன்னா 5, படுத்துக்குன்னா 10 அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ போயிட்டு எங்கேயோ பேசி அது பெரிய பிரச்சனையாகி பூதாகரமாகி, எப்பா என்னப்பா கௌரவத்தை சாட்சி விட்டாங்களப்பா, இந்த சரியில்லைங்க, இவங்க பர்ஃபார்மன்ஸே எனக்கு பிடிக்கல, இவங்க பண்ற டார்ச்சர்லாம் கிட்டத்தட்ட அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே 3 மாசம் ஆயிடுச்சு, நீக்குங்கப்பா பதவி, அதுல இருந்து நீக்கிட்டு நல்லா பொறுப்பான பிள்ளையா போடணும், நல்ல பொறுப்பான பண்பட்ட பக்குவமான ஒரு அருமையான ஒரு ஆளை போடணும். யார் அதுக்கு சரியான ஆளு அப்படின் போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கி இருக்காரு திருச்சி சிவா. நல்லா பண்ணுவீங்களா? சிறப்பா பண்ணுவேன். இந்த வடிவேல் கிரிக்கெட் மேட்ச் ஆடுற அதுல, இப்ப பாருங்க கேப்டன், இப்ப நான் செய்யற செயலை பார்த்து நீங்க மெய் மறந்து போயிருவீங்க, மெய் சிலிர்த்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி வடிவேலும் பண்றா 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 அப்படிங்கிற மாதிரி திருச்சி சிவா கிட்ட ஐயா ஸ்டாலின் அவர்களும் பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் பண்ணி தரேன், பொன்முடியால் ஏற்பட்ட களங்கத்தை, டேமேஜை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பதவியில உட்கார்ந்தாரு. பொன்முடிக்கு பதிலாக உட்கார்ந்தவரு சும்மா இருக்க மாட்டாம பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி போல ஆயிடுச்சு என்னுடைய நிலைமை, என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் முன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாருங்க. முன்னையாச்சும் 2 பக்கங்க, இப்ப 4ஆம் பக்கம் வந்து இடிக்குதுங்க. 4ஆம் பக்கமும் வந்து இடிச்சா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் என்னன்னு கூட இன்னும் கண்டுபிடிக்கலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. மத்தளமாச்சும் 2 பக்கம் மட்டும் தான் இடிக்க முடியும். அப்படி ஒரு இடி உளுந்துகிட்டு இருக்குது. இப்படி அவர் கொளுத்தி போட திமுகவுக்கு ஒரு பிரஷர்னா அதை விட அதிகமான பிரஷர் காங்கிரஸுக்கு. அவங்க அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. இது வந்த உடனே என்னடா பண்றது, ரியாக்ட் பண்ணிடலாமா, ரியாக்ட் பண்ண சரி வருமா, எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாசம் தான் இருக்குது, கூட்டணியில் வேற இருக்கிறோம், ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரி ரைட் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாட்டுல கை வைக்கிறாரு காங்கிரஸ்காரரு, காங்கிரஸ் தலைவர்கள். மானங்கெட்ட பயல்களா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. யாராவன், யார் அது அப்படின்னா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி யாரோ அப்படின்னு சொல்லி திருப்பியும் அப்படின்னு கை வச்சா சூடு சொரண கெட்டவன் சோத்த தின்ன வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. யாரா அவன், யாரோ நம்மளை பின்னாடி இருந்து பேசுறான், ஆனா யார் பேசுறான்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விடு, யாரோ பேசுறாங்க அப்படின்னு திரும்பி கை வச்சா அப்படின்னு ஒரு சவுண்டு கேக்குது. எது தூவா, எவன்டா அவன் துப்புறவன் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல. எந்திரிச்சு போய் இந்நேரம் கேள்வி கேட்கறது இல்லையா, அறிக்கை விடுறது இல்லையா, வந்துட்டான் சோத்த திங்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னொன்னு ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம். எடுத்து கிருட்டுன்னு அறிக்கை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் இப்படி பேசுவது எப்படி, இது நியாயமா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, இதற்காக அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் சாஃப்ட் டோன் எடுக்கும்போது என்னங்க சாஃப்டா போகுது, நல்லா கண்ணை உருட்டி முறைச்சா மாதிரி எழுது அப்படின்ற உடனே எழுதுறேன் தனி மனித வாழ்வு ஒழுக்கம் இல்லாத திருச்சி சிவா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் எழுதிட்டங்க அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ் வேற வழி இல்லாம காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஜோதிமணி அவர்கள் ஒரு பக்கம் திமுகவுடைய அவதூறுகளால் பேசியே அவங்க கேவலப்படுத்தியதாங்க பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்தினாங்க. 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே இப்படி கேவலம் பேசிட்டு திரியிறாங்க பாத்தீங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் எமோஷனை எடுத்து விட, அப்படி ஒரு பக்கம் களை கட்டுது திமுகவுடைய கூட்டணி. இது எல்லாத்துக்கும் மேல ஹைலைட்டா மரியாதைக்குரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவருக்கெல்லாம் யாரும் உசுப்பேதவே தேவையில்ல, அவர் தீவிர பக்தர், பெருந்தலைவர் காமராஜருடைய பக்தர். அவரு குத்துல திமுக ஒரு பக்கம் என்னடா அது 4 பக்கம் தான் நினைச்சா 5வது ஆங்கிள் இருந்து ஒரு குத்து விழுது அப்படிங்கிற மாதிரி நெளிகிறாங்க. போயிட்டு அவர் கேட்கிறாருங்க ஒரு கேள்வி, நியூஸ் 18 நினைக்கிறேன். என்ன சொல்றாரு அந்த ஆங்கர், இப்ப பாரு என்னுடைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக கூட்டணி இல்லாம காங்கிரஸால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே பதிலுக்கு அப்படியே தோசையை திருப்பி போட்டு, சரி காங்கிரஸ் விசிக கூட்டணி இல்லாம திமுகவால ஜெயிக்க முடியுமா, நாங்க வெளியே போயிட்டோங்களா, எங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு ஒரு 6 எம்எல்ஏ, எங்களுக்கு ஒரு 10-15 எம்எல்ஏ தாங்க லாஸ். ஆனா திமுக எங்களை விட்டுட்டாங்கன்னா, நாங்க வெளியே போயிட்டோங்கன்னா திமுகவுக்கு அதிகாரமே இல்லைங்க. ஏன் இந்த கேள்வி நீங்க இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கம் போட்டு பொழக்க. நேத்து ஐயா ஏகலைன் அவர்களுடைய ராவணா சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு
ஏசியை பத்தி பேசுறாங்க. ஏசியை பத்தி ஏங்க மெரினா பீச்சில் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டு தலைமாட்டுக்கு ஒண்ணு கால் மாட்டுல ஒண்ணு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு என்னத்த சொல்றீங்க? ஏசியை தாங்க சொல்றேன். 2 ஏசி வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு நீங்க பேசலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குரலை வசத்துறாரு. இப்படியாக வரிசையில் நின்றுக்கிட்டு ஒருத்தரா கொட்டி பழகிட்டு இருக்கிறாங்க திமுகவை. இன்னொரு பக்கம் பாருங்க, நாடார் சங்கம் அப்படின்னு சொல்லி நாங்க தமிழ்நாடு முழுக்க போராட்டி வெடிக்கும்ல. ஆமா, நீ எப்படி எங்க அப்புச்சியை பத்தி தப்பா பேசிவிட்ட? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கும், மன்னிப்பு கேட்கல சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இவங்க ஓட்டு தரடா, முக்கியமான ஓட்டு கிறிஸ்தவ நாடர்கள் ஓட்டுலாம் நமக்கு தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இல்லடா நம்ம தேர்தலை அப்ரோச் பண்ணிட்டு இருந்தோம், அவங்களே குறுக்க திருப்பி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் புலம்ப. இப்படிலாம் நடந்துட்டு இருக்குதுங்க. என்னன்னு தெரியலைங்க. இந்த படங்க மெட்ராஸ் படத்துல ஒரு செவுரு வரும்ல, அந்த செவுரு மாதிரி திமுகல இந்த துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி அப்பப்ப திமுக காவ வாங்கிருது. ஆமா, பொன்முடிதான் பெரிய வேலை பார்த்து விட்டாருன்னா அவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்துல இவரை உட்கார வச்சா இவர் அதை விட பெரிய வேலை பார்த்து விட்டுறாரு. இந்த நிலையில சரி மன்னிப்பு கேட்கணும்னு வேற சொல்றாங்க. இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, சுயமரியாதை இயக்கம் தான், கேட்டுருவோம். ஆனா அது மன்னிப்பு மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, அவருடைய விளக்கம், இது மன்னிப்பு கிடையாது விளக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏதோ பேராகிராஃப் கணக்கில் எழுதுறாரு. ஆனா பாருங்க, எந்த இடத்துலயுமே மன்னிப்புன்ற வார்த்தை இல்லை, பச்சை கிளின்ற வார்த்தை அந்த அறிக்கை முழுக்க இல்லை. இதை ஏத்துக்க முடியாது, இல்லை இல்லை என்ன சொல்லணும், அது இயற்கையின் மனம் மறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை இவர் அன்செலக்டட் அப்படின்னு சொல்லி அந்த திருச்சி சிவாவுடைய அந்த அறிக்கையை அன்செலக்ட் பண்ணி தூக்கி போட்டாங்க, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி. அப்புறமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வராரு. இருங்களா, நான் ஒரு மாதிரி எழுதி சமாதானப்படுத்துறேன். கழக மூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர். பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார். அப்புறம் நாங்க இது பண்ணியிருக்கிறோம், நாங்க அதை பண்ணியிருக்கிறோம் தெரியுமா, எங்க கல்யாணத்துக்கெல்லாம் வாழ்த்தி இருக்காரு. பெருந்தலைவர் உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் என் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு தெரியுமா, நாங்கெல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறோம் தெரியுமா, அதனால சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க, ஏதோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தாம அவர் ஒரு பக்கம் குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணம். யாருங்க அந்த குளிர்காய நினைச்சது அப்படின்னா வேற யாரு, இவர் தான், திருச்சி சிவா. அவர் குளிர் காஞ்சது தான், அவர் காஞ்ச குளிர்ல தான் இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்குது திமுகவுக்கு. இப்படியாக சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இப்படி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன உடனே இதோட அட்வான்ஸா இறங்குது சோசியல் மீடியால. என்னன்னா, அப்படியா திமுக காமராஜர் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறீங்களா, அவ்வளவு போட்டுறீங்களா அவரை அப்படின்னு சொல்லி அவங்க போட்ட ஒவ்வொரு கார்ட்டூனும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. முரசொலியில அட்டை படத்துல வந்த கார்ட்டூன்கள் ஒன்னும் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்குது. அது எழுதியவர் யார்? ஐயா கருணாநிதி. முரசொலியின் ஆசிரியர் அன்னைக்கு ஐயா கருணாநிதி. பாருங்க, பெருந்தலைவர் காமராஜருக்கு சேலை போட்டு அவரை வரைஞ்சி அவரை அசிங்கப்படுத்தி இப்படியாக ஒரு கார்ட்டூன். இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் பல அவரை கழுவில் ஏற்றுற மாதிரியான ஒரு கார்ட்டூன் எல்லாம் ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டது. எவ்வளவு வன்மம் இருந்தா கழுவில் ஏற்றி அவர் கொஞ்சம் கொல்லப்பட்ட மாதிரியான ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க, தேர்தல் அப்படின்னு போட்டு. ஏங்க இப்ப ரீசெண்டா ஒரு பையன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடிச்ச ஒரு காட்சி, அவர் இறந்து போற மாதிரி நடிச்ச ஒரு காட்சி, அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க, ஒரு போட்டோ. ஓகே, அது ஒன்றும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மீம்னு நான் சொல்ல மாட்டேன், அது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா ஒரு பையன் ஏதோ ஒரு இம்மெச்சூரிட்டியில போட்டான், அதுக்காக கைது பண்ணி உள்ள வச்சாங்க அந்த பையனை. ஆனா இங்க காமராஜர் அவர்களை கழுவில் ஏற்றுறதுன்னா அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படி அந்த கழுவில் ஏற்றுற தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவரை கழுவில் ஏற்றுவது போல கருணாநிதி அவர்கள் வரைந்து அட்டைப்படத்தில் போட்டு முரசொலியில அதையெல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் சிலாகிச்சவர்கள். இது மட்டுமா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் பல. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய த்ரெட்டே போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான கார்ட்டூன்லாம் போட்டு. அது என்னமோ ஐயா காமராஜர் அவர்களை பற்றி படம் வரையணும்னாலே ஐயா கருணாநிதி அவர்கள் அவருக்கு சேலை உடுத்தி அவரை அசிங்கப்படுத்து, சேலை உடுத்துறது அப்படிங்கிறது அசிங்கம்னு சொல்லி இந்த அளவுக்கு தான் அவர் பெண்ணியத்தை போட்டிருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வெறும் உள்ளாடை மட்டும் உடுத்துற மாதிரியான ஒரு படத்தை போட்டு வரைஞ்சி வச்சிருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா முரசொலி பொங்கல் மலர் 1970 பிரா போட்ட மாதிரியான ஒரு கார்ட்டூன். எப்படிலாம் ஐயா பெருந்தலைவர் காமராசரை திமுக இழிவுபடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டே போட்டு இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில பரப்ப விட்டுட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் விட்ட அந்த அறிக்கை எடுபடவில்லை. நீங்க ஆரம்ப காலத்திலிருந்தே வன்மத்துல தான் இருக்கிறீங்க. பொதுவாங்க இந்த திராவிட திமுக ஈகோ சிஸ்டம் அப்படின்றவங்க இவங்களுடைய ஐடியா எப்படின்னா, அது இவங்களுடைய சிந்தனை எப்படின்னா, ஒட்டுமொத்தமா
தூய தமிழரா இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் மத்தியில் ஐக்கானா இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரையா டேமேஜ் பண்றது. காமராஜர்லாம் அவ்வளவு ஒன்றும் எளியவர் கிடையாதுங்க. அவரெல்லாம் ஏசி யூஸ் பண்ணார் தெரியுமா? அவர் கார்ல போயிருக்காரு தெரியுமா? அவரெல்லாம் எல்லாம் சிகரெட் எல்லாம் குடிப்பாரு தெரியுமா? அவர் ஸ்மோக்கர். அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர் தெரியுமா? அப்படிங்க வேண்டியது. சரி, ரைட்டு. ஐயா காமராசர் அவர்கள் வாழ்ந்து மறைஞ்சிட்டாரு. இன்னைக்கு அவருடைய பரம்பரையில அல்லது அவருடைய சொந்த பந்தங்கள், சுற்றம், உறவினர்கள், குடும்பங்கள்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு எவ்வளவு சொத்துங்க வச்சுட்டு போயிருக்காரு? நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, பல கோடி, பல ஏக்கர் கணக்குல சொத்துக்கள் காமராசர் அவர்கள் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குன்னு சொல்லி எழுதி அவ்வளோ பத்திரங்கள் வச்சுட்டு போயிருக்காராம் சத்தியமூர்த்தி பவன்ல. அவர் நினைச்சிருந்தா அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் அவருடைய குடும்பத்தினர் சொல்லி யாருக்காச்சும் எதையாச்சும் வச்சுட்டு போயிருக்கலாம். அவர் எதையுமே வச்சது கிடையாது. அவர் வெறும் 150 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு தான் இறந்து போனாரு. உட்டாக்கு நாளைக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இறக்கும் தருவாயில் காமராசர் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும். ஏன்னா ஒரு ஆங்கிள் பாக்குறதுக்கு நீங்க வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி காமராசர் அவர்கள் சொன்னதாகவும், அதை கேட்ட கருணாநிதி அவர்கள் ஈசிட் அப்படின்றதாகவும், பக்கத்தில் இருந்த இன்னொரு உடன்பிறப்பு ஈசிட் அப்படின்னு சொன்னதாகவும் தான் கதை எழுதிட்டு இருக்கிறாங்க. விட்டா இவங்க இன்னும் கூட சொல்லுவாங்க, காமராஜர் இறக்கும் போது அவருடைய பாக்கெட்ல 150 ரூபாய் இருந்துச்சு இல்ல, அது எங்கிருந்து வந்துச்சு? ஐயா கருணாநிதி அவர்களை சந்திச்சு அந்த கையை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி காமராஜர் சொன்னாரே, அந்த சந்திப்பின் போது இவர் உடம்பு சரியில்லாம இருந்தார் என்பதற்காக அவருக்கு வாழைப்பழமும் ஆப்பிளும் அதுவும் இதுவும் வாங்கிக்கங்க, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க அப்படின்னு சொல்லி ஐயா கருணாநிதி அவர்கள் வச்சுட்டு போன காசு தாயா அந்த 150 ரூபா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவர்கள் கதை எழுதுவதற்கு வல்லவர்கள். பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கிட்ட இருந்து திருவள்ளுவர் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வந்துச்சு இல்லையா ஒரு குறும்படம் ஏஐல. அதான் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதுறாரு, டக்குன்னு பிளாக் ஆயிடுச்சு, வரமாட்டேங்குது கவிதை, எழுத்து வரமாட்டேங்குது. அப்ப ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அடடே இவரா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. அவர் அங்க எழுதிட்டு இருக்கிறாரு, முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் அப்படின்ட்டு. இளமையா அப்படியா வரும் அப்படின்னா, அப்படித்தாங்க வரும் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்ல, அதை எழுதும் போதுதான் தெரியாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இன்மைன்னு சொல்லி இளமைக்கு பதிலா தப்பா எழுதிட்டாரு திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி இவங்க காட்டுவாங்க. திருக்குறளை எழுதுனதே கருணாநிதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள்லயும் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் பார்த்திருக்கேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஒரு அம்மா சொல்லிச்சு, திமுக அம்மா அப்படின்னு ஒரு திருக்குறளை சொல்லிட்டு, இது சொன்னது கலைஞர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்படியே கொண்டு போயிட்டு ஒரு 500 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா, தமிழ்நாடு என்ற இந்த நிலப்பரப்பு இருக்குது இல்லையா, அங்க இருந்த காட்டு மிராண்டி சனங்கள் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக திரிந்து கொண்டும், காட்டில் உள்ள விலங்குகளை வேட்டையாடி அதை பச்சையாக உண்டு கொண்டும், மனிதர்கள் தின்று கொண்டு வாழ்ந்து ஒரு 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 நாகரிகமற்று போய் கடந்தார்கள். அப்பொழுது கருணாநிதி என்ற தூதுவர் ஒருவர் வந்தார். அவர்களுக்கு கோவணங்கட்ட சொல்லி கொடுத்து, அவர்களுக்கு எதை எப்படி சாப்பிடணும், எதை எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும் அப்படிங்கிற நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு எழுத்தறிவையும் கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கு திருக்குறளையும் வழங்கி அவர்களை நல்வழிப்படுத்தி விட்டு போனாரு. அதனாலதான்ப்பா திரும்புற பக்கமெல்லாம் அவருடைய பேரும் அவருடைய படமாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி 500 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தலைமுறையை நம்ப வச்சாலும் நம்ப வச்சிருவாங்க. அப்படி கண் முன்னாடியே எழுதி உருட்டிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை கை வச்சு அது ஏகபோகமா வெடிச்சிருக்குது. என்னாக போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.